நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு சல்லி பைசாக்கு பிரோஜனம் இல்லாமல் சில பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கிறதுனால அட்வான்டேஜை விடுங்க, பயங்கர பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஸோ அவங்கள வச்சுக்கிறதுல என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ், அவங்களை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பெடிசர் அகாடமியோட டெக் பண்டில் தாண்டி அடுத்து இன்ஜினியரிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்டில் வரப்போகுது. ஸோ அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கோங்க. வி டோன்ட் நோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபார் அஸ். ஸோ ஜென்ரலிஸ்ட்டாக இருங்க, நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. This will really help you out. Okay. Next நம்ம இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நான் லிமிட்டட் சீட்ஸ் தான் நான் வைக்க போகிறேன். அரௌண்ட் 30 to 40 சீட்ஸ் தான். அதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். பட் ஐ வாண்ட் பீப்புள் ஹூ ஆர் வெரி சீரியஸ். அது 3 months ப்ரோக்ராம் இருக்கும். அந்த 3 monthsல நீங்கள் யார் சொன்ன பேச்சும் கேட்கக்கூடாது, நான் சொன்ன பேச்சு கேட்கணும். அண்ட் வில் ஒர்க் டுகெதர். ஸோ இது நான் உங்களுக்கு சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எவ்ரிடே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஐ டிக்டேட் திங்ஸ், ஐ டூ அலாங் வித் யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை we have to follow it. அந்த 3 monthsல we'll go rigorous training, will change our life அப்படின்றது தான் ஒரு ஃபோக்கஸ் அதில். ஸோ அதை பற்றி நான் கம்ப்ளீட் அனௌன்ஸ்மெண்ட், அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் இந்த வீக் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது சீரியஸாக கைஸ், நம்பர்ஸ் ஐ cannot go more. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க. பட் அந்த நம்பர்ஸ் I'm going to stick it to 30 to 40 பேர் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே என்னால் போக முடியாது. எனக்கு இந்த சின்ன குரூப் இருந்துச்சு அப்படின்னா I can focus on individuals. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஆல்மோஸ்ட் லைக் வீக்லி 2 days I want to spend personal one-on-one. ஸோ இது hopefully it will work out. Okay, we'll see. நம்மளை சுற்றி சில பேர் இருப்பாங்க, அவங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய பிரோஜனம்லாம் இருக்கிறது இல்லை. பட் அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம லைஃப்பில் ப்ராக்ரஸ் ஆகிறதே அவங்க சம்டைம்ஸ் தடுத்துருவாங்க, நம்மளை வேறு டைரக்ஷனுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறவங்களாம் யார், அவங்களை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணுறது அப்படின்றத அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு செடியை கொண்டு போய் ஒரு குப்பைமேட்டில் வச்சுட்டு சூரிய வெளிச்சமும் கிடையாது, உரமும் கிடையாது, அதை நீங்கள் நல்லா முளை அப்படின்னு சொன்னால் எப்படி முளைக்க போகுது? ஸோ அதுவே கொண்டு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல அதுக்கு நீங்கள் உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி வெளிச்சத்தில் வச்சிங்க அப்படின்னா நல்ல காற்று சூரிய வெளிச்சம் இருந்துச்சுன்னா அது நல்லா முளைக்க போகுது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அது முளைக்கிற இடத்துல இருக்கிற என்விரான்மெண்ட் தான் பிரச்சனை. ஸோ அப்போ நம்ம நல்ல என்விரான்மெண்ட்டில் நம்ம வளரணும் கைஸ். நீங்கள் வளரணும் அப்படின்னு முக்கால்வாசி தரம் நம்ம மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, ஏதோ ஒரு குழந்தை வளருது, ஏதோ ஒரு டீனேஜர் வளர்றாங்க, இந்த லெவலில் மட்டும்தான் நம்ம யோசிப்போம் கைஸ். நீங்கள் 60 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் வளர்ந்து முடிச்சுட்டுன்றது பயாலஜிக்கலி நம்மளோட இந்த க்ரோத் ஹார்மோன் எல்லாமே லெட்ஸ் அரௌண்ட் ஒரு 17 years 18 yearsல நின்றும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வளர்ச்சி கிடையாது அப்படின்றது வெறும் பயாலஜிக்கலில் தான். பட் மென்டலி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் கடைசி சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம். ஆக்சுவலி அந்த வளர்ச்சியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் கைஸ். ஏன்னா ஃபிசிக்கலாக வளர்றது நல்லா சாப்பாடு சாப்பிட்டா குண்டாக கூட ஆவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் மசில் வரும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ நம்ம மென்டலி நம்ம வளர்றது அப்படின்றது நம்ம நல்ல என்விரான்மெண்ட்டில் வளரணும். ஸோ அதனால் அதுக்கு நம்ம யாரை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், உங்களை இந்த பட்ட பேர் வச்சு உங்களை இன்சல்ட்டிங்காக இன்செக்யூர்டாக கூப்பிட்றவங்க இருக்காங்கன்னா அவங்களை தயவு செஞ்சு எலிமினேட் பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லலாம், அவர் எனக்கு ரொம்ப டிகிரி தோஸ்து, எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வர்றாரு, அதெல்லாம் என்ன இருந்தாலும் சரி, ஒன்றா அந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அது சில பேருக்கு என்னென்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அன்பாக சொல்கிறத கூச்சப்படுவாங்க. ஸோ அது வெக்கமாக இருக்கும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதனால் இந்தமாரி சொல்கிறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது இட் மே பி தேர் ப்ராப்ளம். பட் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இன்றைக்கி நீங்கள் எந்திரிச்சு போய் உங்கள் லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷனும் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு நாள் நீங்கள் எந்திரிச்சு போய் ஸ்டேஜில் நின்று திடீர்னு ஒரு தைரியம் நீங்கள் பேசியிருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்கலாம், அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதேமாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கிளாஸில் எந்திரிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, பயந்துகிட்டே இருப்பீங்க அது வரைக்கும். பட் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் நீங்கள் ஏதோ ஒன்று சாதிக்கிறது, சின்னதாக பெருசோ, அது சாதிக்கிறதுக்கு முன்னாடி அது யார் காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ள அந்த சின்ன மனசாட்சி தான். அது உங்களுக்கு சோம்பேறியாக இருக்கிறப்ப எந்திரிச்சு போன்னு சொல்லும், அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லும். அது சொல்கிறத என்றைக்கோ ஒரு நாள் நம்ம கேட்டு அதுபடி செஞ்சோன்னு வச்சுக்கலாம், டக்கு நம்ம ஒரு ப்ராக்ரஸை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பயம் இருக்கும், ஏன்னா அது சொல்லிட்டு அது உள்ளார உட்காந்துக்கும், வெளியில் போய் செய்கிற வேலை நம்ம தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தமாரி சின்னதாக பட்ட பேர் வைக்கிறவங்கலாம் உங்களை கிண்டல் பண்ணல, அங்கே உங்களுக்குள்ளே இருக்கிற மனசாட்சியை குத்துறாங்க. மனசாட்சியை அதை எப்படின்னா அதை மாற்றுறாங்க. ஸோ அதை நீங்கள் என்றைக்குமே மாற விடாதீங்க. நம்ம ஒரு கெட்டவன் திருந்துறதுக்கு காரணமும் மனசாட்சி தான். ஒரு நல்ல லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கும், ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டினியூஸாக வேலை செய்கிறதுக்கும், இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது, இந்தமாதிரி நிறைய விஷயத்துக்கு நல்ல குணங்கள். நீங்கள் ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கிறதுக்கான காரணம் ரிலீஜனும் எதுவுமே கிடையாது. அவனுக்குள்ளார இருக்கிற அந்த மனசாட்சி சொல்கிறது தான். ஸோ அந்த மனசாட்சியை டைரெக்டாக குத்துற ஒரு விஷயம் இந்த பட்டப்பேர் வைக்கிறது. இதை நான் 2-3 வீடியோஸ் நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் அதை நீங்கள் பர்மிட்டே பண்ணாதீங்க. அதாவது மற்றவங்க உங்களோட
உங்களை வந்து ஜோக்கர் ஆக்குவாங்க. அண்டு அதை வந்து எப்படின்னா நம்ம வந்து அந்த நேரத்தை சிரிச்சிட்டு ஜோக்காக எடுத்துகிட்டு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே நம்மளை ஜோக்கர் ஆக்குறோம். ஸோ அந்த வேலை என்றைக்குமே பண்ணாதீங்க. அதேமாரி உங்களை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார வந்து ஒரு மட்டமாக நீங்கள் ஒரு என்றைக்குமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஹீரோ. ஆக்சுவலி நீங்கள் கவனித்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பேசுவாங்க, உனக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் பண்ணாத, நீ எப்பவுமே அறகுற அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி கண்டினியூஸாக மனசாட்சி உள்ளார அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் வந்து பழக்கப்படுத்திட்டு அதேமாதிரி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது காரணம் என்னன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதுமாரி பண்ணுறோம். ஸோ நம்ம அதுமாதிரி ப்ரூவ் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பாதிரியாக அறகுறையாக விட்டுட்டு போகிறோம், சின்சியராக இருக்கிறதில்ல, ஒரு விஷயத்தை ரசித்து பண்ணுறதில்ல. இந்தமாதிரி பண்ணால் அது அப்புறம் உண்மையாக தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை நீங்கள் ஒரு பழக்கமாக ஆக்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறப்ப அது குறுக்கால வந்து இந்தமாரி சொல்லிட்டு போயிடும் டக்குன்னு. ஸோ அதனால் உங்கள் மனசாட்சியை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு சப்போர்ட் ஃபிகராக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது உங்களை பட்ட பேர் வச்சு உங்களை இன்சல்ட்டிங்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட்டல் பண்ணுங்கள். அவங்கள வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஒரு 4-5 தடவை அது வந்து இரிட்டேட்டிங்காக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா they'll stop doing it. ஸோ அந்தமாரி ஒன்று பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கு வந்து உடனே வந்து நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறது. இதை வந்து சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லி சப்ப கட்டுவாங்க அப்படின்னா, ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்ல, ஒரு ஐடியானா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நம்ம வெறும் பாசிட்டிவாக மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது பாசிட்டிவிட்டி கிடையாது. சில பேர் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பர்பஸாக வந்து நீங்கள் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாதுன்ற இன்டென்ஷனில் அதை யோசிச்சு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். அவங்க பாசிட்டிவ்னா ஈவன் அவங்க செய்கிற ஒரு பிஸ்னஸ்லேயே கூட நான் இது கூட சேர்ந்து செய்யட்டுமா அந்தமாரி சொல்கிறப்ப கூட வந்து அந்தமாரி நெகட்டிவ் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இல்லை நீ தூரமாக இருக்க, உனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறப்பையும் வந்து அதில் வந்து முதல்ல அவங்க கண்ணுக்கு தெரியுது அந்த நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் தான் தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க தேவையில்லை. அவங்கள வந்து நீங்கள் ஒரு மேபி வந்து அந்த பிஸ்னஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 5 பாயிண்ட்டில் மேபி அதில் ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அகெயின் கைஸ் தே நாட் நீடட். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு? ஜெயிக்கிறவன் வந்து முயற்சி எடுக்கிறான், அந்த தோக்குறவன் இருக்கான் பார்த்தீங்களா, தோக்குறவன் கூட சொல்ல மாட்டான், அவன் வந்து ஜெயிக்காதவன் வச்சுக்கலாம். நம்ம ஜெயிக்காதவன் வந்து பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவன் முயற்சி பண்ணாமல் இருக்கிறான். இவங்க 2 பேருக்கும் வந்து திறமையில் ஏதாவது கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்காது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் போதும், நம்ம ஆக்சுவலி வந்து என்ன வேணாலும் கற்றுக்கலாம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போடுற கோர்சஸ்லாம் நான் ஒன்று கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து ஒரு கோர்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்தமாரி நம்ம இங்கே போயிட்டு கற்றுக்கிறது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஸோ திறமைன்றது வந்து ஜெயிக்கிறவனுக்கும் ஜெயிக்காதவனுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக கூட இருக்கும். பட் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முயற்சி பண்ணுறான், அந்த தோக்குறவன் இருக்கான் பார்த்தீங்களா, ஜெயிக்காதவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த முயற்சி பண்ணுறதை வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்கான், பண்ணாமல் விட்டுறான், கடைசி வரைக்கும் பண்ணாமல் விட்டுறான். அதுக்கு யார் காரணமாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நிஜமாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருங்க. அது மாப் மென்டாலிட்டி. ஸோ ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு மாப் மென்டாலிட்டி கூட எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. ஸோ அதனால் உங்களை வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எலிமினேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து they can easily comment about us. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து எலான் மஸ்க்கு பெரிய ஆளாக தெரிவார், நம்மளுக்கு வந்து பில்கேட்ஸ் பெரிய ஆளாக தெரிவார், அம்பானி பெரிய ஆளாக தெரிவார். ஆனால் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சாதாரண ஒரு ஆளாக தான் தெரிவார். அவர் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணாத மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எல்லாம் நினைப்ப சாரிச்சிட்டேன், நீ இன்னைக்கு அதாவது அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சோம்பேறியா இன்றைக்கி ஏதோ ஒன்று டிவி பார்த்துட்டு இருப்பார், தூங்கிட்டு இருப்பார், ஏதோ ஒன்று பண்ணிருப்பார். பாரு நீனும் சர்வசாதாரணமாக சாதாரண வாழ் தான், ஏதோ நீ சும்மா லக்கில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பேசுவாங்க. அவர் இல்லை அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து pretty much வந்து they are nobody. ஓகேவா, இப்போவும் nobody தான் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ற அந்த ஃப்ரீடமை வந்து நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஸோ விளையாட்டாக பேசுங்க, ஜாலியாக இருங்க, எல்லாமே ஓகே. அது எல்லாமே வந்து என் பிஸ்னஸ்க்குள்ளார வராத வரைக்கும், அது எல்லாமே வந்து நான் முயற்சி பண்ணுற விஷயத்துக்குள்ளார வரைக்கும், அது எல்லாமே நான் 5 வருஷம் 6 வருஷம் உட்காந்து பிஹெச்டி பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, நான் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்குள்ளார வராத வரைக்கும் அதில் வந்து நீ கமெண்ட் பண்ண அப்படின்னா அந்த விஷயத்தில் டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுங்கள். அது வந்து சொந்த அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும் இருந்தாங்க அப்படின்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுங்கள். இதில் பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இதில் வந்து ஏஐயில் இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 10 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கூட கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார், உங்கள் ஒய்ஃப் வந்துட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்கள் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போகிற போக்கில் வந்து ஏதோ ஒரு கமெண்ட்டை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்டு சொல்லுங்கள். சரி ஏஐயில் மொத்தமாக ஒரு 4 காம்பனண்ட் இருக்குல்ல, அது சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள். சரி எம்எல்னா என்னன்னு சொல்லு, சரி ஓகே டீப் லேர்னிங்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேளுங்க. கேட்டுட்டு இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்ருங்க. இது ஆக்சுவலி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா
உங்களுக்கு கூட இருக்கிறவங்க வந்து உங்கள் கூட ஜாலியாக பேசலாம், அந்த டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், அது எல்லாமே ஓகே. பட் அதை தாண்டி வந்து அந்த நேச்சுரலாக வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே நம்மளுக்குள்ளே இருக்க இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்க பவர் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள்ட்ட என்ன பாயிண்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்த அட்டாக் பண்ணுறது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட பார்க்கலாம், அவங்க வந்து எதை வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட நான் வந்து டாமினண்ட்டாக இருக்கணும், எல்லாத்த விட நான் தான் வந்து டாப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க எதை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் வந்து அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அவங்கள மடக்கிறதோ இல்லை வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்களும் அதில் எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது நம்ம ஃபேமிலி சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் கூட நடக்கும். இதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை யூ டேக் இட் அஸ் அ டாஸ்க். ஸோ ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து தே டோன்ட் ட்ரை தட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறப்ப வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஸ்வீட்டாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் விழவே விழாதீங்க கைஸ். ஸோ அதாவது அந்தமாரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து டெஸ்ட் இட் வித் சினாரியோ. ஸோ லைஃப்பில் வந்து கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே நீங்கள் நடந்து போங்க, பைக்கை விற்றுருங்க, காரை விற்றுருங்க, வீட்டு மேலே ஒரு லோனை வாங்குங்க. உங்கள்கிட்ட கையில் பணம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், கோடிக்கணக்கில் கூட இருக்கட்டும். பட் அவங்க முன்னாடி வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் வாழுங்க. நீங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் அ ட்ரூ ரிலேஷன்ஷிப். அந்த நேரத்தில் வந்து உங்களை குத்தி கட்டுறாங்க, அந்த நேரத்தில் வந்து நீ அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போ, இந்த பிஸ்னஸ் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இந்த மாரி வந்து சப்போர்ட் பண்ணாமல் உங்களுக்கு அகேன்ஸ்டாக நின்னாங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கிறப்ப அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைஃப்பில் வந்து நல்ல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் வந்து லைஃப்பில் கீழே அடிமட்ட பொசிஷனில் இருக்கிறப்ப உங்களை சக மனுஷனாக உங்களை வந்து ஒரு நல்ல அன்போட ஒரு கம்பானியன்ஷிப்போட யார் இருக்கிறாங்களோ அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் உங்கள் விரோதி கூட உங்கள்கிட்ட வந்து சிரிச்சு வந்து பேசுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு அப்போ ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. சீரியஸாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட வந்து எல்லாரும் நல்லா பேசுவாங்க. நீங்கள் பார்க்குற பெரிய செலிபிரிட்டியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டராக இருக்கட்டும், எல்லாருமே உங்கள்கிட்ட முகத்துக்கு முன்னாடி அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து சீரியஸாக நம்மளாம் அவங்களாம் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம், நம்மள்ட்ட வந்து இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயங்குவீங்க. அது மயங்காமல் இருக்கவே முடியாது. பட் அந்த நேரத்தில் வந்து என்னென்னா, அந்த நேரத்தில் நீங்கள் விழுந்தீங்க இல்லை ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாரும் ஈசல் கூட்டம் மாதிரி பறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு கடைசியாக திரும்ப யார் நிற்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே இருந்தப்போ யார் இருந்தாங்களோ அவங்க தான். ஸோ அந்தமாரி உங்களோட கஷ்டமான சுச்சுவேஷன் யார் இருக்கா அப்படின்றத பாருங்கள். யார் நிற்கலையோ அவங்கள விரட்டி விட்ற வேலையை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களை கேட்காம உங்கள் டைமை எடுத்துக்கிறவங்க. ஸோ இது கைஸ், இது வந்து நான் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் டைமை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து வா இன்றைக்கி வெளில போகலாம், உடனே நீங்கள் முடிவே பண்ணல, சரி வா இன்றைக்கி படத்துக்கு போகலாம், இன்றைக்கி வந்து அதுக்கு பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் உங்கள் டைமை உதாசீனமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு சரி வா இப்போ டைம் ஆச்சு, நம்ம இன்றைக்கி ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு அன்றைக்கி ஏதோ ஒன்று படிக்கணும்னு ஒரு பிளானோட இருந்திருப்பீங்க, ஏதோ லைஃபுக்கு வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ போகலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்ட்டு உங்களை கூப்பிட்டுட்டு அழகாக அவங்க மட்டும் போயிடுவாங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல இருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் டைமை நீங்கள் முதல்ல மதிங்க. மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க மதிக்கலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்தமாதிரி திடீர்னு வந்துட்டு கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்கிறாங்கன்னா ஐயோ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈவன் நல்லா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி போயிட்டு கூட செய்யுங்க. ஏன்னா அது பழக்கம் கைஸ். நீங்கள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் இப்படி செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் சரி எனக்கும் போர் அடிக்குது, நானும் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே டோன்ட் ரிமெம்பர் இட். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் எப்போ கூப்பிட்டாலும் வருவான் அப்படின்னு ஒரு இதுதான் வச்சுருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டு பார்ப்போமே வந்தால் வருவான்ல அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதனால. கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் டைமை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஒய்ஃபோட கார் வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். நான் அதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட இந்த டேட்டில் இந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருப்பேனா எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு கேலண்டரில் இன்வைட் வருது. ஓகேவா? ஸோ அது ஏன் அப்படி வருது அப்படின்னா என்கிட்ட வந்து நேத்திக்கோ இன்றைக்கோ சொல்லியிருந்தா நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருப்பேன். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அது முடியாதுன்றதை விட அதுக்கு எனக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதோ ஒரு ரீசன் வச்சிருப்பேன். எனக்கு நிஜமே ஏதோ ஒரு புக்கிங் இருந்திருக்கும், வேலை இருந்திருக்கும், மீட்டிங் இருந்திருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். எனக்கு அதுதான் முக்கியம். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த சிச்சுவேஷனில் என் டைமை வந்து நான் மட்டும் மதிக்காமல் என்னை சுற்றி இருக்கிறவங்கள மதிக்கிறதுக்கான காரணம் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக என் டைமை மதிச்சது தான். அண்ட் அதேமாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து இந்த விஷயத்தில் நான் ட்ரெயின் பண்ணது தான். ஸோ அது ஒன்று. அண்ட் ஃபைனலி வந்து தேவையில்லாத குப்பை விஷயத்தை வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறவங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ நீங்களே கவனிச்சிங்கன்னா உங்கள்ட்ட ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் வந்து யாரெல்லாம் வந்து பாலிடிக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து லெட்ஸே ரிலீஜியனாக இருக்கட்டும், இந்தமாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர்ச்சி பொங்க பேசுகிறாங்களோ அது நம்மளுக்கு வந்து எமோஷ்னலி வந்து எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து வாட் இஸ் அ மிஷின் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை நான் சொல்கிறேன். அதே
அதே டெஃபினேஷன் வந்து வாட் இஸ் அ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ளார படபடனா அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எமோஷனலாக நீங்கள் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறப்ப நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா யூ வில் ரிமெம்பர் இட். அந்த ரிமெம்பர் மட்டும் பண்ணாமல் அதை அசிமுலேட் பண்ணிவிட்டு அது உங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். யூ சேஞ்ச் லிட்டில் பிட். ஸோ அதனால் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயமோ அதிலலாம் யாரெல்லாம் ரொம்ப எமோஷனலாக உங்களை சுற்றி பொழுதுனிக்கும் பேசிட்டு இருக்கு அவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப பெரிய பேஷன் இருக்கும். ஆக்சுவலி இப்போ என்னோட ரிலீஜியஸ் வீடியோ கூட யாராவது எதாவது கேட்டால் போய் இதை பார்த்துட்டு அடுத்த வேலையை போய் பாருங்கப்பா, சும்மா இது எனக்கு வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன், இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை நான் தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த வேலையை போய் பாருங்கள், நம்ம ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்றது தான் நோக்கம். ஸோ அந்தமாரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷனும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அவங்கள அது பாதிக்கிற அளவுக்கு யாராவது பேசிகிட்டே இருக்கிறாங்க பொழுதுனிக்கும். ஏதோ ஒரு டைம் பேசலாம் 2 டைம் பேசலாம், பட் பொழுதுனிக்கும் பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அவங்க அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா சரி இப்போ பொண்ணுங்கன்னா பாலிடிக்ஸ் என்ன பிடிக்கல, போய் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் போய் நில்லு, ஒரு 4 இடத்துல போய் ரோடை க்ளீன் பண்ணி ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்து நீ உணர்ச்சி பூர்வமாக பேசு, பண்ணாமல் எதுக்கு நீ பேசுகிற, ஓகேவா? ஸோ அந்தமாரி எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெமினிசம்லேருந்து இந்த கம்யூனிசம்லேருந்து வெறுமனையாக ஐடியாலஜியை வந்து கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க அப்படின்னா, அது ரிலிஜியனாக இருக்கட்டும், ஐடியாலஜியாக இருக்கட்டும், பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதை கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க அப்படின்னா அவங்கள உங்க கூட வச்சுக்கிறது வந்து இட்ஸ் யூஸ்லெஸ் கைஸ். அவங்க எவ்வளோ பெரிய டேலண்டடாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் வந்து அந்த ஐடியாலஜிக்கும் நீங்கள் போகிற பாத்வேலையும் வந்து ஒரு குறுக்கால ஒரு விஷயமா இருக்கும். அதை அவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க, நான் என்னோட ஐடியாலஜி நான் என்னோட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த ஐடியாலஜி என் கூட இருக்கிறவங்க க்ளோஸாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுன்றதை அவங்க எப்போவுமே மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஐடியாலஜி வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரமாக தள்ளி வைங்க. ஏன்னா எனக்கு வந்து போன வருஷம் ஒரு ஐடியாலஜி வந்து கரெக்டாக பட்டிருக்கும், இந்த வருஷம் ஒன்று கரெக்டாக பட்டிருக்கும், அடுத்த வருஷம் ஒன்று கரெக்டாக படும். இதில் எது எனக்கு மாரலி கரெக்டாக தோணுதோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். ஒன்று தான் அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, அதை மட்டும் தான் இன்னும் நான் வெறித்தனமாக ஃபாலோ பண்ணிருப்பேன் அப்படின்றவன் வந்து என்றைக்குமே ஒரு புத்திசாலி மனுஷனாக இருக்க போகிறது கிடையாது. அவன் லைஃபுக்கும் தேவை கிடையாது. ஸோ இது எல்லாமே ஓகே. கடைசி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களை எமோஷனலி மேனிபுலேட் பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்றவங்கள முதல்ல ஒதுக்கி வைங்க. இது ஆக்சுவலி நம்ம பார்ட் பை பார்ட்டாக போடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 16 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எமோஷனலி உங்களை வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க, உங்களை வந்து எமோஷனலி வந்து உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம மனுஷனை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் பேராசை, பணத்தை கொடுத்து பேராசையை தூண்டலாம், ஒரு பக்கம் வந்து அவனை கோவத்தை தூண்டலாம், ஒரு பக்கம் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எமோஷனலி நம்மள்ட்ட பேசுகிற ஒரு விஷயம் தான். இந்த அப்பா அம்மா வந்து வேற ஒரு பொண்ணு வந்து யாரையோ ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னா, நீ போ, நாங்கள் சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு போனோம் வச்சுக்கலாம், அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். பட் அந்த இடத்துல வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியுது நம்ம யூஸ் பண்ண முடியும், ஒரு ட்ரம்ப் கார்டு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு மேபி சின்ன வயசாக இருக்கிறதுனால ஐயோ இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்த நம்ம அப்பா நம்மள்ட்ட எவ்வளோ ஆசையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நல்ல லைஃபாக கூட இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. பட் அந்த இடத்துல வந்து மூளையை யூஸ் பண்ணாமல் அந்த எமோஷனலாக அதை வந்து மேனிபுலேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்தமாரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. அவங்கள அந்த எமோஷனலாக மேனிபுலேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கொடுக்காதீங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து 100% தெரியும். ஸோ எமோஷனலாக நான் மேனிபுலேட் பண்ணாங்கன்னா ஐ சிட் அண்ட் வாட்ச். எனக்கு அதில் வந்து எனக்கு எமோஷனலாக 1% கூட ட்ரிகரே ஆகாது. நியாயமாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அதுக்காக என் உடம்புலேருந்து நீங்கள் என் லிவரை பாதி எடுத்துக்கோங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கொடுத்துட்றேன், எது வேணாலும் கொடுக்குறேன். பட் ஒரு விஷயம் அநியாயமாக வந்து நான் செய்யறதுக்கு எனக்கு அது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எமோஷனலாக என்னை வந்து ஃபீல் பண்ணி என்னை வந்து ட்ரிகர் பண்ணி என்னை மேனிபுலேட் பண்ணி செய்யணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இட் டசன்ட் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இந்த மக்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஓகே. அண்ட் இன்னும் கொஞ்சம் இந்தமாரி சில மக்கள்கள்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் சீரியஸான விஷயத்தை வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம் கைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சியர்ஸ்.